வணக்கம் அண்ட் வெல்கம் டு கமல்ஸ் அடுப்பாங்கரை. நம்ம கார்த்திகை தீப ஸ்பெஷலான சூஜி அப்பம், சூஜி அப்பமே பணியார கல்லில் எப்படி பண்ணுறதுன்றதை பார்ப்போம். இது கார்த்திகை தீபத்துக்கு மட்டும் இல்லாமல் நம்மளுடைய குழந்தைங்களுக்கு ஈவினிங் ஸ்நாக்ஸாகவும் ஸ்கூல் விட்டு வந்தோடனே இதை சுலபமாக செஞ்சு முடிச்சிடலாம். இந்த ஸ்நாக்ஸை இதை ட்ரை பண்ணி பார்க்கலாம். இதுக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்க்கலாம். இப்போ நம்ம பண்ண போகிறது சூஜி அப்பம். சூஜி அப்பம் செய்கிறதுக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்த்துடலாம். ஒரு கப்பு வறுத்த ரவை, வறுத்து ஆற வச்ச ரவை ஒரு கப்பு, ஒரு கப்பு மைதா மாவு, அதில் அரை கப்பை விட கொஞ்சம் கம்மியாக கோதுமை மாவு, ஒரு கப் அளவுக்கு துருவின தேங்காய், ஒரு கப்பு புளிக்காத கெட்டி தயிர் எடுத்துக்கோங்க, ஒரு கப் அளவுக்கு வெல்லம். இதுக்கு அவ்வளோவா வெல்லம் தேவைப்படாது, ஸோ அதனால் நான் கொஞ்சம் கம்மியாகவே எடுத்துருக்கேன். ஒரு கப் அளவுக்கு வெல்லம். இங்கே பொடிசாக அரைஞ்சி வச்சுருக்க கேஷ்யூ நட்டு ஆட் பண்ணிக்கலாம். நம்ம இதில் ஏலக்காய் தூள் 1 டீஸ்பூன், ஒரு சிட்டிகை உப்பு, 1 டீஸ்பூன் அளவுக்கு சுக்கு. ஸோ இந்த சூஜி அப்பத்துக்கு ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. இந்த பவுலில் நம்ம எடுத்து வச்சுருக்கிற மெஷர்மெண்ட் அளவுக்கு ரவையை சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்க மைதா மாவு, கோதுமை மாவு, சுக்கு பவுடர், ஏலக்காய் தூள், உப்பு, துருவிய தேங்காய், நம்ம பொடிசாக அரைஞ்சி வச்சுருக்க கேஷ்யூ நட்டு, இப்போது நம்ம எடுத்து வச்சுருக்க கெட்டி தயிர். இது எல்லாத்தையும் நம்ம நல்லா அந்த தயிர் நல்லா கலர்ற அளவுக்கு நல்லா கலரி விடுங்க. எல்லா மாவும் ஒன்றா சேர்கிற அளவுக்கு. அதுக்குள்ளே நம்ம வெல்லத்தை கொஞ்சம் சுடு தண்ணியில் போட்டு நம்ம கரைய வச்சுக்கலாம் தண்ணியாக. தயிர்லாம் போட்டு எல்லா மாவோடு சேர்த்து மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ இதில் ஜஸ்ட்டு வெள்ளை கரைசல் தான் நான் எடுத்திருக்கேன். வெல்லத்தை போட்டு தண்ணியை ஊற்றிட்டு நம்ம ஃபில்ட்ரு பண்ணி எடுக்கிறதா இருந்தால் எடுத்துக்கலாம். இப்போ இதை போட்டுட்டு பாகு எடுக்கணுன்ற அவசியம் இல்லை இதுக்கு. ஸோ இப்போ இது எவ்வளோ தேவையோ அது அந்த அளவுக்கு நல்லா மாவு பதம் வர அளவுக்கு கலக்கி விட்டுடலாம். தோசை மாவு பதம் அளவுக்கு இதை நல்லா கலக்கிட்டு நல்லா கட்டி இல்லாமல் நல்லா கலக்கி எடுத்துக்கலாம். நம்ம எடுத்த சைஸ்லேயே 2 கப் அளவுக்கு தண்ணி எடுத்துக்கிறேன். ஸோ இது நல்லா கட்டி இல்லாமல் நல்லா போட்டு கலரி எடுத்துக்கலாம். இது ரவை நல்லா கரையிற அளவுக்கு கையாலேயே கரைச்சி விட்டுடுங்க. கையால் கரைச்சிங்கனாலும் நல்லா கரைஞ்சிடும். எப்படி இல்லைன்னா ஒரு பீட்டரில் போட்டு நல்லா பீட் பண்ணிங்கன்னா கூட மாவு நல்லா கரைஞ்சிடும். இது நல்லா கரைச்சிட்டு ஒரு 15 மினிட்ஸ் இதை ஊற வச்சுடுங்க. அதுக்கப்புறம் போட ஆரம்பிச்சிடலாம். ஸோ நம்ம சூஜி அப்பத்துக்கு மாவு ரெடி ஆகிடுச்சு. இப்போ இது நம்ம எண்ணெயிலையும் பொரித்து எடுக்கலாம். நான் இந்த வாட்டி பணியாரக்கல்லை வச்சு பணியாரக்கல்லில் நம்ம பணியாரம் மாதிரி விட்டு எடுத்துடலாம். இப்போ இது ஃபஸ்ட் டைம்ன்றதுனால கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி நல்லா ஃபுல் சைடும் நல்லா தடவி விடுங்க. அப்போ தான் நல்லா வேகும், நல்லா கலரும் கிடைக்கும் நமக்கு. ஸோ இப்போ இது கல் நல்லா சூடாகிடுச்சு. இப்போது ஒரு சின்ன கரண்டி எடுத்து இந்த மாதிரி இதை விட்டுடலாம். அந்த தலை வர அளவுக்கு வரைக்கும், அந்த ஹெட்டு வரைக்கும் விடுங்க. அதுவாகவே கொஞ்சம் லைட்டாக மேலே பொங்கி கிடைக்கும் நமக்கு. ஸோ இது பேட்சஸாக போட்டு நம்ம எடுத்துக்கலாம். ஒரு பேட்ச் பணியாரக்கல்லையும், ஒரு பேட்ச் எண்ணெயிலையும் பொரித்து எடுக்கலாம். இது நம்மளுடைய விருப்பம் தான், இது எப்படி பண்ணுறோமோ. நம்ம மேலே மாவு விட்டோன்னா அதில் உள்ளே இருக்கிற எண்ணெயே மேலே பொங்கி வந்துடும். இதுக்காக எக்ஸ்ட்ராவாக நம்ம மேலே எண்ணெய் விட வேணாம். ஒரு தட்டு போட்டு நல்லா மூடி வச்சுடுங்க. இது ஒரு சைடு வெந்துடுச்சான்றது பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒன்று எடுத்து பாருங்கள், நல்லா வெந்துடுச்சு. ஸோ இப்போது அடுத்ததையும் நம்ம திருப்பி விட்டுடலாம். இதே மாதிரி 2 சைடும் திருப்பி விட்டு 2 சைடும் வெந்த பிறகு நம்மளுடைய சூஜி அப்பம் ரெடி ஆகிடுச்சு.
இது கார்த்திகை தீபத்துக்கு மட்டும் ஸ்பெஷலாக இல்லைங்க. மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கோ இல்லை ஈவினிங் ஸ்நாக்ஸ் மாதிரி குழந்தைங்க ஸ்கூல் விட்டு வந்த உடனே எப்போவுமே சாப்பிட்லாம் நம்மளுக்கு. இதில் எல்லா நட்ஸும் நம்ம சேர்த்துருக்கிறதுனால இன்னுமே கொஞ்சம் அது ஹெல்த்தியாகவே இருக்கும் அது. ஸோ இப்போ 2வது வாட்டி போடும்போது மேலே தட்டு போட்டு மூடாதீங்க. அப்படியே வச்சு இன்னொரு 1 மினிட் வச்சிங்கன்னா சரியாயிடும். 2 பக்கமும் வெந்துட்டு நம்ம எடுத்துக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இருக்கிற பெல் ஐக்கான் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். ஃபர்தர் நோட்டிஃபிகேஷன்ஸு உங்களுக்கு கண்டினியூ ஆகிறதுக்கு அது ஹெல்ப் ஆகும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். ஏதாவது கமெண்ட் பண்ணணுன்னு இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இது யூஸ்ஃபுல்லான வீடியோவாக இருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.